சமீபத்தில் வைரலான இந்த வீடியோவில் சென்னையில் ஒரு டிராஃபிக் அதிகாரியிடம் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் உங்கள் ஐடி கார்டை காட்டுங்க, நான் ஏற்கனவே என்னுடைய லைசன்ஸ் ஆர்சி அது போக என்னுடைய இன்சூரன்ஸையும் காட்டுறேன், நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்க, உங்களுடைய அடையாளம் என்னன்னே தெரியல, நீங்கள் போலீஸ் அதிகாரியானே எனக்கு சந்தேகமாக இருக்குது, உங்களோட பேட்சை காணும், நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் அதிகாரி அவருடைய பேட்சை காட்டாமையே சமாளிக்கிறாரு. இது என் லைசன்ஸ், நீங்கள் காட்டுங்க, நீங்கள் காட்டுங்க சார், நான் நம்பணும்ல, நான் உங்களுக்கு காட்டுறேன்ல, நீங்க காட்டுங்க, உங்க ஐடியா காட்டுங்க, உங்க ஐடியா காட்டுங்க சார், நான் ஏன் காட்டணும் உங்க ஐடியா. இதை பார்க்குறப்ப பொதுவாக தோன்றது என்ன அப்படின்னா, இது சம்பந்தமான ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு ஜியோ இருக்கா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வரப்ப இதை நான் தேடி பார்த்தேன். அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, 2018ஆம் ஆண்டில் நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் இது சம்பந்தமாக ஒரு லெட்டர் ஜட்ஜஸ்க்கு அனுப்புறாங்க. அந்த ஜட்ஜஸ் அந்த லெட்டரை பார்த்துட்டு சுவோமோட்டோ ஒரு ரிட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க. சுவோமோட்டோனா அந்த கோர்ட்டே எடுக்கிறாங்க, இது ஒரு தேவைப்படுது, அவசியமா இருக்கு அப்படின்றனால அவங்க சுவோமோட்டோ எடுத்து அதற்கான ஒரு ஆர்டர் அவங்க போடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1986ல விடுக்கப்பட்ட ஒரு ஜியோ இது சம்பந்தமாக, அதாவது எல்லா அரசு ஊழியர்களும் ஐடி கார்டு அணிய வேண்டும் அப்படின்ற ஒரு ஜியோவை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப இதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் கட்டாயமாக. குறிப்பாக மக்களிடம் டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஐடி கார்டு அணிந்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாங்க. இதுதான் அந்த earlier ஜியோலையும் இருக்கு, இப்போ இந்த ஹைகோர்ட் ஆர்டர்லையும் அதான் சொல்றாங்க. இந்த டைரக்ஷன் விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டுலேயே அது குறித்தே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் இது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி இதே தான் சொல்றாங்க, அதாவது எல்லா கவர்மெண்ட் ஊழியர்களுமே ஐடி கார்டு அணிய வேண்டும், அதுக்கான ஐடி கார்டை ரெடி பண்ணணும், அதுக்கான ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்குறாங்க. அதாவது அந்த உயர்நீதிமன்றம் ஆர்டர்ல இருந்து 60 டேஸ் டைம் கொடுக்குறாங்க டோட்டலா. இந்த 60 நாளை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டே தான். அந்த ஆர்டர்லயே 60 டேஸ் போட்டுட்டாங்க. இவங்க திருப்பி இவங்களுடைய அறிவிப்புல 60 டேஸை திருப்பி ரீமென்ஷன் பண்றாங்க. இப்போ அதாவது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, 2018ஆம் ஆண்டுல இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்டும் அதை தொடர்ந்து வந்த அந்த ஒரு அறிவிப்பும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, 2004ஆம் ஆண்டுமே இதே மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்றாங்க. அதே கண்டென்ட் தான் 1986லயும் வந்திருக்கு, 2004ஆம் ஆண்டுமே வந்திருக்கு, இப்போ கடைசியா 2018ஆம் ஆண்டுலுமே அது சம்பந்தமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. இன்னுமே ஐடி கார்டு அணியாமல் அரசு ஊழியர்கள் இருக்கார்கள் என்றால், நீங்க எங்கேயாவது இதனால ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு பாயிண்டை நீங்க எடுத்து பேச முடியும். இதை வைத்தே நீங்க உங்களுடைய வாதத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக நிச்சயமா அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட யூனிஃபார்மில் பார்ட் ஆஃப் த யூனிஃபார்ம் தான் பேட்ச். ஸோ அந்த கன்சர்ன்டு ரூல்ஸ் அது கூட இந்த மாதிரியான ஜியோ 40 வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த ஜியோ அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமே எந்த ஒரு கவர்மெண்ட் ஊழியர், போலீஸ் மட்டுமே இல்லை, டிராஃபிக் போலீஸ் மட்டுமே இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்டயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க, இல்லை வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் அவங்களுடைய ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அவங்கள அடையாளம் காண முடியும். அடையாளம் காணாமல் இருக்கிறதுக்கு தான் ஐடி கார்டை மறைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த மாதிரியான பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கிறது நல்லாயிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்குலாம் அதை அனுப்புங்க. இது மாதிரி டிராஃபிக் போலீஸ் எங்கேயாவது யாராவது பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாயர் சொசைட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பெரும்பாலும் அட்வொகேட்ஸ், லா ஸ்டூடெண்ட்ஸ், சட்டம் படிப்பவர்களுக்கு மட்டும் இருக்கும். ஆனால் அவ்வப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸும் நான் போடுறதா இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.